வணக்கம் ஜெயா-டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் நம்ம ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்த தேடி வந்திருக்கோம். நான் வர பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இவன் ஓடையில் ஓடி வரான்னு தானே பார்க்குறீங்க. நம்ம அந்த ஓடை போகிற வழியில் போனால் தான் ஒரு ஏரி வரும், ஏரி இருக்கிற இடத்துல தான் ஒரு ஊர் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு தெரியாத இடத்துக்கு வந்தால் ஓடை தான் நம்மளுக்கு வழிகாட்டி. அதனால் அந்த வழியிலே போய் பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பாட்டை கண்டிப்பாக ஃபைன் பண்ணணும், அங்கே சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிடைக்குதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். வாவ், திருப்பி ஒரு ஈச்ச மரத்துக்கிட்ட நிற்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈச்சங்காய், அதாவது செங்காயாக எடுத்து காமிச்சேன் இல்லையா, சிவப்பு கலரில் இருந்ததில்ல, அது இந்த டைமிங்கில் பழுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பர், பார்த்தீங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து செங்காய்ன்னு சொல்லலாம், இது வந்து பழம்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வந்து எனக்கு ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் மெமரிஸ் வருது. நாங்கள் ஊர்லலாம் விளையாடிட்டே இருக்க பார்த்து இந்த ஈச்ச மரம் இருக்கும், அதில் ஈச்சங்காய் வந்த உடனே இந்த காய் எப்போ பழமாகவும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் என்ன போட்டினா யாருக்கு ஃபஸ்ட்டு அது கிடைக்குதுன்றது, ஏன்னா பழமான உடனே நாங்கள் அதை எடுத்துருவோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்னென்னா, காயாக இருக்க பார்த்து மட்டும் அதை கட் பண்ணி யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அது வந்து கலர் ஆகிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்போம். இதில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ உள்ள எங்கள் ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதோட டேஸ்ட் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த சீடு பெருசாக இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டேஸ்ட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெயிலில் நீங்கள் விளையாடிட்டே இருப்பீங்க, ஒரு தாகம் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த பழம், நாவப்பழம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நார்மலாகவே இருக்கக்கூடியதாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய எங்கள் ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்தவொடனே என்னோடய சைல்ட்ஹுட், என்னோடய மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஈச்ச மரம் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பி கேர்ஃபுல், முள் இருக்கும், ஈச்ச மரத்தில் பாம்பும் இருக்கும். ஸோ கேர்ஃபுல். ஸோ எங்களுக்கு இது பழக்கன்றதுனால உங்களுக்கு இந்த சவுண்ட்லாம் போட்டால் பாம்புலாம் போய்டும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, ப்ளஸ் எங்கள் டீம் இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்லை. ஸோ இந்த ஈச்சம்பழம் வந்து ரொம்பவே என்ன மெமரிஸ்லாம் கூப்பிட்டு போனாலும் வந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாமா? வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓட பின்னாடியே வந்து ஃபைனலாக ஒரு இடத்த ஸ்பாட் பண்ணியாச்சு, ஒரு அருமையான லொக்கேஷன். அண்ட் இந்த லொக்கேஷன்லேருந்து நான் உங்களுக்கு சூப்பராக 2 டிஷ் செய்ய போகிறேன். அது எந்த டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து நான் க்யூரேட் பண்ண ரெசிபின்னு சொல்லலாம், நெட்லலாம் கிடையாது. எனக்கு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி க்யூரேட் பண்ணியிருக்கேன். க்யூரேட்னா எனக்காக நான் கண்டுபிடிச்சி வச்ச ரெசிபின்னு சொல்லலாம். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் தலைக்கறி. இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி, எப்படி இது இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி ஆச்சுன்றதை செய்ய பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஃபிஷ் பெப்பர் ஃப்ரைக்கு முதல்ல நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சமாக மீனுக்கு மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். இது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோடைய அந்த வால் பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியை நம்ம ஃபில்லே, அதாவது வெறும் சதையை மட்டும் எடுத்து ஒரு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இது எல்லாமே செய்ய போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா, இது வந்து ஒரு ஷெஃப் ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஷெஃப் இல்லையா, நான் செஞ்ச மசாலான்றதுனால ஷெஃப் ஸ்பெஷல் மசாலா. ஸோ எனக்கு எப்போதுமே இந்த இட்லி பொடினா அவ்வளோ உயிர், அதனால் இந்த இட்லி பொடியே சேர்க்குறோம். நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்கணும், இட்லி பொடி சேர்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சொன்னது ஃபிஷ் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லிட்டு, பெப்பர் அதுக்கு ஈக்குவலாக சேர்க்க போகிறோம். ஸோ நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டவுட் வராது. பெப்பர் சேர்த்துக்கிறோம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள், ரொம்ப கம்மியாக சீரகத்தூள் சேர்க்குறோம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதே கிடையாது. ஸோ இப்போ ஃபிஷ்ஷில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு, ஒரு சைடு நம்ம இதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு க்ரில் பண்ண போகிறோம். க்ரில் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு மீதி இருக்க மசாலாவையும் போட்டு க்ரில் பண்ணோன்னா ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை மை ஸ்டைல்னே சொல்லலாம், அது ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான டிஷ், பட் நம்ம நார்மலாக செய்கிற ஒரு வறுவலை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ திஸ் இஸ் வாட் இஸ் மேக்கிங் இட் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. என்ன இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு ஃபைனல் டச் எப்போதுமே வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து அல்டிமேட்னு சொல்லலாம்.
ஸோ நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் துண்டுக்கு மேலே ஒரு சைடு மட்டும், 2 சைடு நான் போடல, ஒரு சைடு மட்டும் அந்த மசாலாவை அழகாக தூவிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ் 1 ரெடி. நெக்ஸ்ட்டு பேனை வைக்க போகிறோம், ஆயில் ஊற்ற போகிறோம். எந்த சைடு மசாலா போட்டோமோ அந்த சைடு பேனில் போட்டு இன்னொரு சைடு மசாலாவை போட்டு கிரில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு சைடு மீனுக்கு மேலே மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த மசாலா மீனுக்கு மேலே நல்லா ஒட்டும், இல்லைனா தனித்தனியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்லை, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இது மார்க் மை வேர்ட்ஸ், அதாவது நான் சொல்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுவும் குயிக்காக பண்ண முடியும். இதுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்லாம் எதுவுமே இல்லை, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சே பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்களா மசாலா எப்படி அப்ளை ஆகிருக்குன்ட்டு. இப்போ மசாலா அப்ளை பண்ணதை நம்ம கீழே போட போகிறோம், மேலே மசாலாவை போட போகிறோம். ஸ்லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும், ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் கருவேப்பிலை, அது கூட வந்து இந்த பெப்பர் பவுடர் எல்லாமே சேர்த்து ஃபிஷ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குக்கிங் ஸ்டேஜ் மட்டும்தான். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷை வாங்குறீங்க, எவ்வளோ நேரம் குக் ஆகுது, அதை பார்த்தாலே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து குக் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா எல்லா சைட்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பேன்லேருந்து மீனை எடுக்காதீங்க, இந்த பேனில் அப்படியே மீனை விட்டுருங்க. அது இன்னும் முருவலாகும், இன்னும் அந்த குக்கிங் ஸ்டேஜஸ் போயிட்டே இருக்கும், இன்னும் சூப்பராக ஆகும்.
ஸோ அதனால் இது நம்ம அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டிஷ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் குக் ஆனதுனால இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிற டிஷ்லேயும் ஒரு குட்டி கதை இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக ரெண்டுமே டேஸ்டிங்கும் பண்ணி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் தலை குழம்பு. ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கோர்க்கியாக இருக்குன்னு சொல்லலாம். இதை பார்த்தாலே என்னடா பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வரும். ஏன்னா இந்த ரெசிபி எப்படி இது நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேனோ அந்த ரெசிபி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறேன், எக்ஸாஜரேட்டே பண்ணாமல். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அந்த கதையும் நான் பண்ண பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனில் தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது வடகம். இவ்வளோ வடகம் போதும். இது கூட ஒரு கீரின பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஆனால் இது கூட இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை சேர்க்குறேன். இப்போ தான் உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னடா இவன் பலாக்கொட்டெல்லாம் சேர்த்துக்கு ஏதோ கூட்டு பண்ணுறானே நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டு வதங்கிறதுக்குள்ளே அந்த கதை என்ன, இந்த ரெசிபிக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, ஏன் இந்த ரெசிபி இப்படி இருக்குது, இந்த விஷயத்தை எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ரெசிபின்றதை தாண்டி ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். என்ன ஆச்சு, ஒரு வாட்டி நம்ம நார்மலாக மீன் மார்க்கெட் போவோம் இல்லையா, அந்த மாதிரி மீன் மார்க்கெட் போனேன். மீன் மார்க்கெட் போயிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் வாங்கலாம்ன்றதுனால நம்ம வந்து ஒரு வஞ்சிர மீன் வாங்கினோம். நல்லா ஒரு பெரிய மீன், ஒரு 8 கிலோ இருக்கும், அந்தளவுக்கு ஒரு மீன் வாங்கினோம். வாங்கிட்டு தலையை வந்து அந்த க்ளீன் பண்ணுறது கொடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து தலையை வெட்ட பார்த்து ஒரு பாட்டிமா கேட்டாங்க, தம்பி இந்த தலை உங்களுக்கு வேணுமான்ட்டு. க்ளீன் பண்ணது வேறு ஒருத்தவங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இந்த பாட்டிமா இருந்தாங்க, கேட்டாங்க இந்த தலை வேணுமா தம்பின்னு. அவங்க கேட்டதுலேயே எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று ஹிண்ட் ஆச்சு, இவங்க கேட்குறாங்கன்னா ஏதோ ரீசனுக்காக தான் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம் வந்து எனக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் ஆனதுனால தலை வீட்டில் கேட்டிருந்தாங்க குழம்புக்கு, இருந்தாலும் இல்லை பாட்டிமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து என் மைண்டில் இன்னொன்று ஓடிக்கிட்டே இருந்தது, இவங்க எதுக்கு இந்த தலையை கேட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன், பாட்டிமா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டுருக்கீங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்க பார்த்து, இல்லை இந்த மாதிரி க்ளீன் பண்ண பார்த்து நிறைய பேர் அந்த மீன் தலை வேண்டாம்னு சொல்லி போட்டுருவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் அதுதான் ஃபுட்டுன்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு ரொம்பவே ஒரு டச்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்படியான்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் ஆஃபர் பண்ணேன், ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போனோடனே அதே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான்ன்றதுனால சரி நம்ம அங்கே போய் ஒரு வாட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். பேசினேன், ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ வந்து ரெசிபியோட க்யூரியாசிட்டியில் அவங்ககிட்ட கேட்டேன், பாட்டிமா இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறீங்க தலையை மட்டும் வச்சு, இது என்ன ரெசிபின்னு சொல்லி கேட்டேன். இல்லை தம்பி தலையை மட்டும் வச்சு வைக்க மாட்டோம், கொஞ்சம் காய்கள்லாம் சேர்த்து போட்டு தான் வைப்போம்னாங்க. இப்போ எனக்கு புரியல என்னன்ட்டு. அப்போ தான் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு போக பார்த்து இந்த மிச்ச மீதி காய்கறிகள்லாம் சிதறி இருக்கும் இல்லையா, அந்த காய்கறிகள்லாம் எடுத்து கூறு கட்டி விற்பாங்களாம். அது எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ அதை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா சில டைமில் மீன் தலை நிறைய கிடைக்காது. அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஆனால் நான்வெஜ் பிடிக்குன்றதுனால அந்த மீன் தலை கிடைச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழம்பாக வைக்கிறாங்க. அதில் பலாக்கொட்டை இருந்துச்சு, அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கத்திரிக்காய், அவரைக்காய், கோவக்காய் இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதே ரெசிபி அவங்க செய்ய பார்த்து அது ரெசிபியோட டேஸ்ட்டுன்றதை தாண்டி அவங்க கை பக்குவம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கை பக்குவத்தில் அந்த ஃபிஷ் கிரேவி வேறு மாதிரி இருந்தது. அந்த பலாக்கொட்டை எக்ஸ்பெஷலி கொஞ்சம் எனக்கு கிண்ணத்தில் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். நைட்டு சாப்பிட பார்த்து அந்த பலாக்கொட்டை அதோட சோக்காகி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடுச்சு குழம்பு. ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த ஹெட்டுன்னு நினைக்கிறேன், மீனோட தலை பகுதியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து செய்ய பார்த்தே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எந்த ஒரு ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து கற்றுக்கினதில் அதுவும் ஒரு விஷயம். ஸோ ஒரு தலையை வச்சு ஒரு ஃபேமிலி
ஒரு மீல் அவங்களுக்கு பிடிச்ச மீலை செஞ்சு சாப்பிட முடியும்னா அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம நிறைய ஃபீட் பண்ண முடியும். இதுதான் அதுக்கு உள்ள ஸ்டோரி. இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை ஆட் பண்ண உடனே உப்பு ஆட் பண்ணுங்கள், அது உங்கள் குக்கிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தே நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சை பழ அளவுக்கு வந்து புளியை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதில் அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், எந்த அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ இது வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று இந்த மாதிரி மசாலா வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் புளியும் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக அரைப்படும். அண்ட் இது நல்லா ஃபஸ்ட்டு குக் ஆகணும். ஆனியன் டொமேட்டோ குக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கரைசலை ஊற்றிடாதீங்க. இந்த கரைசல் கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அதேமாதிரி புளி இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா கூட இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது நல்லா கொதிக்கணும். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை இதில் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிளாக நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக மீன் குழம்புல பண்ண பார்த்து என்ன பண்ணுவோன்னா லாஸ்ட்டு கொதி வர பார்த்து தான் மீனை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் இதில் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா தலைன்றதுனால வெறும் மீனோட தலையில் தான் இதில் போட போகிறோன்றதுனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கருவேப்பிலை, ஏன்னா அது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட்டாக ஃபைனலாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி வந்து ஆப்ஷனல், அவங்க போடல மல்லி போட்டால் நல்லா இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ
இவ்வளோ தான் அந்த ரெசிபி. இந்த ரெசிபி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நைட்டு எஸ்பெஷலி அந்த நம்ம பலாக்காலாம் போட்டோம் இல்லையா, நிறைய வாட்டி நீங்கள் அதை ஒழுங்காக குக் பண்ணலாம் வேகாமலே இருக்கும். நீங்கள் அதை லாங் டைம் குக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அதை நம்ம போட்டுறோம், அது வெந்ததுன்றதை தாண்டி அந்த மீன் குழம்போட கன்சிஸ்டன்சியை அது மாற்றிடும். ரொம்ப ஒரு வழவழப்பாக இருக்கும் குழம்பு, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். எந்த திக்னஸ் வந்துச்சு, எப்படி அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் காய்கறியில் இருக்கிற டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷோட தலை அது தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு அந்த கிரேவி எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈவினிங் அந்த கிரேவியை வந்து செஞ்சுட்டு நைட்டோ இல்லை மறுநாளோ சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு சமைச்சது தான் நினைக்கிறாரு எனக்கு கொடுத்தது. நைட்டு சாப்பிட பார்த்து லஞ்சில் சாப்பிட்டதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஹெட்டை போட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடியே வெஜிடபிள் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும், குழம்புக்கு மேலே அந்த எண்ணெய்லாம் ஊசோட்டாகி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இந்த கிரேவியை டச் பண்ணவே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா பென்ட்ரேட் ஆகணும். அதாவது அந்த மீனில் இருக்கக்கூடிய சாறு எல்லாம் குழம்புல இறங்கணும், அந்த குழம்போட ஸ்பைஸ் எல்லாம் மீனுக்குள்ளே போகணும். அந்த காய்கறிலேயே அது எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கூட மீன் மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்பைசி க்ரன்ச்சி டெலிஷியஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.